Example 1.6. Let x is equal to 1, 2, 3, 4 and y is equal to 2, 4, 6, 8, 10. ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க 1, 2, 2, 4, 3, 6, 4, 8 கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ஆறுன்றது ஃபங்க்ஷனாக சொல்லணும். அடுத்து டொமைன், கோடமைன், ரேஞ்ச் இது எல்லாமே ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். இப்போ ஒரு டொமைன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு யூனிக்கான கோடமைன் கூட அது மேப் ஆகலாம். எக்ஸில் இருக்க எல்லாமே வந்து ஒய்யோட ஏதாவது ஒரே ஒரு எலமெண்ட்டோட மட்டும் மேப் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன். இப்போ ஒன்று வந்து ஏயோட மேப் ஆகுது, 2 வந்து பியோட மேப் ஆகுது, 3 வந்து சியோட மேப் ஆகுது. இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1ன்றது ஏயோட மேப் ஆகுது, 2, 3 சேர்ந்து ஒரே ஒரு பியோட மட்டுமே மேப் ஆகுது அப்படின்னாலும் இது என்னது ஃபங்க்ஷன். இங்கே சீக்கு அதாவது கோடமைனில் இருக்க சீக்கு வந்து மேப்பிங்கே கிடையாது, பட் அப்படி இருந்தாலும் இது ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ எதெல்லாம் ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு பார்க்க போகிறோம். 1ன்றது வந்து ஏயோட மேப் ஆகுது, 2, 3 வந்து பியோட மேப் ஆகுது அப்படின்னா இங்கே சொன்ன மாதிரி இது வந்து ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆனால் டொமைனில் இருக்க 4ன்ற ஒன்றுக்கு மேப்பிங்கே கிடையாது, அப்போ இது நாட் அ ஃபங்க்ஷன். எனக்கு இங்கே கோடமைனில் மேப்பிங் இல்லாட்டினாலும் பிரச்சனை கிடையாது ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் 4ல் டொமைனில் இருக்க ஏதாவது ஒன்றுக்கு மேப்பிங் இல்லாட்டினாலும் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட் இங்கிட்ட 1னா ஏயோட மேப் ஆகுது, ஆனால் 2ன்றதுக்கு 2 அவுட்புட்ஸ், அதாவது பின்றதும் இருக்குது, சின்றதும் இருக்குது. ஒரே ஒரு டொமைனுக்கு 2 கோடமைன் வந்து மேப்பிங் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாலும் இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷனுக்கான ரூல்ஸ். இந்த 4ல் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன், இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் கிடையாது. ஆறுன்றது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. எக்ஸுன்றதெல்லாம் என்ன இருக்குது? 1, 2, 3, 4 இதான் எக்ஸ். ஒயில் என்ன இருக்குது? 2, 4, 6, 8, 10 இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து எக்ஸு, இது வந்து ஒய். இது எக்ஸு, இது வந்து ஒய். இப்போது ரிலேஷன் எழுத போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 வந்து 2ஓட மேப் ஆகுது. ஓகே, 2 வந்து 4ஓட மேப் ஆகுது, 3 வந்து 6ஓட மேப் ஆகுது, 4 வந்து 8ஓட மேப் ஆகுது. இங்கே 10க்கு மேப்பிங் கிடையாது, பிரச்சனை கிடையாது. இதே இங்கே 5 வந்து நமக்கு மேப்பிங் இல்லை அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை. ஆனால் 10 வந்து கோடமைனில் இருக்குது, அப்போ இது என்னது அப்படின்னா ஃபங்க்ஷன் தான். therefore R is a function. நெக்ஸ்ட்டு டொமைன் கண்டுபிடிக்கணும். டொமைன் அப்படின்னா என்னதுன்னா நம்மளோட எக்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அதான் டொமைன். 1, 2, 3, 4. அடுத்தது கோடமைன். கோடமைன் அப்படின்னா என்னதுன்னா ஒயில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்னது அப்படின்னா கோடமைன். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச். ரேஞ்ச் வந்து எதுனா எதெல்லாம் மேப்பிங் நடந்திருக்கோ அது மட்டும்தான் என்னது அப்படின்னா ரேஞ்ச். கோடமைனில் எதுக்கெல்லாம் மேப்பிங் இருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்ச். அப்போ 2, 4, 6, 8, 2, 4, 6, 8 இது மட்டும்தான் என்னது அப்படின்னா ரேஞ்ச்.